ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். என்ன நீ கோலம் போடுறது காமிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எல்லாரும் காத்தால எழுந்தோன்னே கோலம் போடுவாங்களே, நம்ம வித்தியாசமாக ப்ளவுஸில் கோலம் போடலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளவுஸில் பேக் சைடை எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேங்க. பேக் சைடை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, எம்ப்ராய்ட்ரி ஃப்ரேமு, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சென்டராக பார்த்து இந்த சின்னதாக ஒரு 4 புள்ளி கோலம் போடுவாங்க இல்லையா, அந்த கோலத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு வச்சுருக்கிறது போட் நெக்குங்க. ஸோ அந்த போட் நெக்கை சுற்றி இந்த சின்ன கோலத்தை நான் ஃபஸ்ட்டு இந்த பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறப்ப கரெக்டாக கிடைக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பெயிண்டிங் பண்ணோன்னா ஏதாவது தப்பு பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போ கோலத்தை போட்டு முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 2 இன்ச் இல்லை 1 இன்ச் கேப், அதாவது நம்ம நெக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ வைடு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக கோலம் போட்டு அந்த நெக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. நெக்கை ஃபினிஷ் பண்ண அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், இப்போ சென்டர் போர்ஷனுக்கு ஒரு தேர் வரைய போகிறேங்க. அந்த தேர் எப்படி வரையணுன்றதுக்காக நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ டாட்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வரணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேங்க. அந்த டாட்ஸ் வச்ச அப்புறமா இப்போ இந்த நெக் போர்ஷனை சில்வர் கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. பார்த்துங்க, என்ன மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. நான் வாங்கின பெயிண்ட்டு ரொம்ப ட்ரையாக இருந்ததுங்க. ஸோ என்னால் அதை போடவே முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன். ஸோ நான் இப்போ ப்ளவுஸோட பாட்டம் சைடுக்கு வந்துட்டேங்க. இந்த பாட்டம் சைடில் நம்ம சின்னதாக இந்த பார்டர் கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கோலம் தாங்க போட்டிருக்கேன். சில்வர் பெயிண்ட் நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னு. ஸோ அதனால் நான் கோல்டன் கலர் பெயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டேங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னம்மா இது பார்த்தா தெரியாதா, இது ஒரு சிம்பிள் கோலம், இதை சொல்ல நீ வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கோவப்படுறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. கோவப்படாதீங்க, ஒரு ஸ்பீச் கேட்கலாங்களா? வாங்க. கோபம்னா என்னங்க? அது ஒரு ஃபீலிங். அது என்ன ஃபீலிங் அப்படிங்கிறீங்களா? இப்போது இன்ஸ்டாவில் புருஷன் பொண்டாட்டி சண்டையை பார்த்தா சந்தோஷமாக உடனே லைக்கை போட்டு ஊரில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் அவசர அவசரமாக ஃபார்வேர்ட் பண்ணுறோம். அதுவே நம்ம வீட்டில் குருஷேத்திரம் போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? அது எப்படி ஆரம்பிக்கும்? பெருசாக காரணம்லாம் வேணாங்க. ஒரு டைம் என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் டென்ஷனில் பர்த்டேக்கு விஷ் பண்ண மறந்துட்டான். ஒரு சின்ன நெயில் பாலிஷ் டப்பாவோடு முடிய வேண்டிய விஷயம் 2 வாரம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் 2 பேரோட ஃபேமிலியை மாற்றி மாற்றி திட்டி அவன் பைத்திய மாதிரி அலைஞ்சி கடைசியில் ஜுவல்லரியில் மோதிரம் வாங்கி கொடுத்ததோடு முடிஞ்சது. கோபம் ஒரு பார்ட் டைம் வில்ல மாதிரி, எப்போ எப்படி வருவான்னு சொல்லவே முடியாது. திடீர்னு மேட்சிங் ப்ளவுஸில் கூட உட்காந்து வருவான். இன்றைக்கி புடவைக்கு மேட்சிங் நல்லபடியாக கிடச்சிடணும்னு நம்ம திருக்கோடி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க வேண்டிப்போம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தெருவிலேயே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த கோயில் குருக்களாக தான் இருப்பார். என்ன சார் இந்த வாரம் என்ன தேங்காயே உடைக்கலாம்பார். நமக்கு வர கோபத்துக்கு சரி விடுங்க, அவரை மட்டும்தான் நம்மளால் திட்ட முடியும், வீட்டில் இருக்கிற குட்டீஸை கூட திட்ட முடியாது. போன வாரம் இப்படி தாங்க, பொண்ணு மேக்ஸில் ஜஸ்ட்டு பாஸ், பொறுப்பே இல்லாமல் பார்பி பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அவள் வாங்கின மார்க்கை சொல்லி 2 திட்டி படிக்க அனுப்பினேன். என்ன ஸ்டைலாக ஒரு லுக் விட்டுட்டு உள்ளே போனான். தொந்தரவே இல்லாமல் T20 மேட்ச் பார்க்கலான்னு உட்காந்தேன். 5 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. இந்த வீட்டில் நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லுங்கள், மகன்னு வேலை செய்கிறேன், எப்போ கேட்டாலும் அவன் சும்மாவே இருக்கான்னு சொல்கிறீங்க. எதற்கு இந்த பிரம்மாஸ்திரம்னு புரியாமலேயே நான் பார்த்துட்ருக்கிறப்ப, ஆமாங்க நான் சொல்லி கொடுத்து தான் இவளை கம்மியாக மார்க் வாங்கியிருக்கான், நீங்கள் தான் மேக்ஸில் சென்டமாச்சே, உங்கள் பொண்ணுக்கு நீங்களே சொல்லி கொடுத்து நல்ல மார்க் வாங்க வைங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கெங்க வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்குறது? அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட பேசி சரணாகதியாகி இனிமேல் திட்டவே மாட்டேன்னு சொல்லி 2 டைரி மில்க் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பாவமாக முகத்தை வச்சுட்டு, அம்மா அப்பாவை கொண்ட மாதிரி நல்லாவே சொல்லித்தர தெரியல அப்படின்னு சொன்னதும், ஆமாம் இந்த வீட்டில் நான் ஒருத்தி இல்லைன்னா என்று முடியும் கதை. என்ன தான் சொல்லுங்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கணவன் குழந்தைகள்னு அவங்களுக்காகவே சுவாசிக்கிறவங்ககிட்ட எத்தனை தடவை வேணால் அமைதியாக போகலாம். இந்த சண்டைலாம் கொஞ்சம் நிமிஷங்க தாங்க, என்னை கொஞ்சம் கவனிங்கிற ஏக்கத்தோட வெளிப்பாடு தான். இதுக்கெல்லாம் கோவப்பட்டு சண்டை போட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ்
ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரிசையில் வரும். கோபம் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங். அதை சந்தோஷமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்தல் இனிது. என்னங்க ஸ்பீச் கேட்டிங்களா? சரிங்க, கோவத்தை தான் அடக்கி பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நீ என்ன கோவப்படாமையா இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் கோவப்பட்டதுக்கு அனுப்புன ஸ்பீச் தாங்க இது. இது கேட்டப்புறம் எனக்கு கோவம் இருக்குமா இல்லை கோவம் கம்மியாக இருக்குமான்னு நீங்களே சொல்லுங்களேன். தேங்க்யூ, பார்த்து ரசித்ததுக்கு தேங்க்யூ, பாய்.